ஹாய், என் பேர் சந்தியா. நான் இப்போ குரூப் 4ல் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட ஃபேமிலி ப்ளஸ் வரண்டா ரேஸோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் மென்டார்ஸ் தான். நான் சேடான டைம்ஸில் இல்லை படிக்க முடியாமல் கஷ்டப்படுற டயத்துலலாம் வந்து எனக்கு அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏதாவது ஒரு டவுட் புரியலை, எனக்கு எதுவுமே புரியலை, அதை பற்றி மட்டுமே தனியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வெரண்டா ரேஸில் ஒரு பெஸ்ட்டு இது என்னென்னா லெவல் அப்ஸில் இருக்கும். பேசிக் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு ஒவ்வொரு லெவலாக போகும்போது நமக்கு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் கிடைக்கும். நான் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் தான். ஏன்னா அது ரொம்ப ஃபயராக படித்தோம். யார் ஃபஸ்ட்டு வராங்க, ஒவ்வொரு நாளுமே போட்டி இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே போட்டி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே முடிகிறப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம நேம் வந்து டாப் 10ல் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் வந்து என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம மன உறுதியோட ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு அதை எப்படியாவது நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்தேன், ரொம்ப நம்பிக்கையோடு படித்தேன். அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து வெரண்டா ரேஸோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் மென்டார்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 2-3 இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். கொரோனா லாக்டவுன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. எப்படி படிக்கணும், எப்படி வந்து இது பண்ணணும், நிறைய டீமோட்டிவேட் ஆகிட்டோம் கொரோனா டைமில். ஸோ அதெல்லாம் கடந்து வந்து படித்தது வந்து இப்போ அதுக்கான பேக்கப் கிடைச்சதுக்கப்புறம் தான். நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிற வரைக்குமே நம்ம இங்கே வந்து இந்த சொசைட்டியில் ஒரு சாதாரண மனுஷங்களாக தான் இருப்போம். ஸோ நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொசிஷனில் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். ஸோ அதுதான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இழந்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேட் கிடைக்கும். உங்கள் சுய காலில் நிற்கிறதுக்கான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு வெரண்டா ரேஸ்.